இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா, சற்று முன் வந்த புதிய தமிழக அரசு கலெக்டர் அலுவலகத்தில் உள்ள வேலைவாய்ப்பை தான் பார்க்க போகிறோம். இந்த ஜாப் பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் யாரெல்லாம் நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணலையோ அவங்களாம் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கான அஃபிஷியல் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த ஜாப்க்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் மினிமம் வந்து நீங்கள் வந்து 10th படிச்சிருந்தாலே போதும். அதுக்கு மேலே 12th டிப்ளமோ டிகிரி என்ன படித்தாலும் ஜாப்க்கு வந்து எலிஜிபிள் தான். சேலரியை பொறுத்த வரைக்கும் 24,000 வரைக்கும் கொடுக்காங்க. இதில் வந்து எக்ஸ்ட்ரா அலவன்சஸும் உண்டு. இந்த ஜாப்க்கு எந்த ஒரு எக்ஸாம் ஃபீஸோ கிடையாது. டேரெக்டாக இன்டர்வியூ வச்சு மட்டும் தான் ஆட்கள் வந்து ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறாங்க. இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி டேட் என்றைக்குன்னா டிசம்பர் மாதம் 20ஆம் ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கு வந்து ஃப்ரெஷர்ஸும் எலிஜிபிள் தான். சரி, வாங்க இந்த ஜாப் பற்றி இன்னும் டீட்டெயிலாக வீடியோக்குள்ள பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஜாப்க்கான அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம் இது தான். இதில் வந்து வேரியஸ் டைப் ஆஃப் ஜாப்ஸ் வந்து இருக்குது. அது என்னென்னு அப்படி நான் சொல்கிறேன். ஃபஸ்ட் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து எப்படி ஃபில் பண்ணலாம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட், அதாவது என்ன போஸ்ட் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அதை வந்து எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களோட நேம், அதுக்கப்புறம் தந்தை பெயர், அதுக்கப்புறம் வந்து பிறந்த தேதி, அதுக்கப்புறம் உங்களோட வயது கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களோட ஹையஸ்ட் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்னவோ அதை வந்து இதில் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களோட தற்போதைய வீட்டு முகவரி வந்து இதில் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பெர்மனன்ட் அட்ரஸ் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஆதார் கார்டு நம்பர் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் மொபைல் நம்பர் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களோட இமெயில் ஐடி இருந்துச்சுன்னா இமெயில் ஐடி கொடுத்துக்கோங்க. அது வந்து மேண்டேட்டரி கிடையாது, நீங்கள் இருந்துச்சுன்னா கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கீழே வந்து சைன் பண்ணி இதை வந்து எந்த அட்ரஸ்க்கு அனுப்பணும்னா, இதில் கொடுத்துருக்க இந்த அட்ரஸ் டு விச் அப்ளிகேஷன் ஷுட் பி சென்ட், இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் வந்து என்றைக்குள்ள அனுப்பணும்னா, நீங்கள் வந்து டிசம்பர் மாதம் 20ஆம் சாயந்தரம் 5 மணிக்குள்ளே அவங்க கைக்கு வந்து நீங்கள் போய் சேர்ற மாதிரி அனுப்பணும். எதர் நீங்கள் வந்து ஒன்று ரெஜிஸ்டர் போஸ்ட் மூலமாகவும் அனுப்பலாம், அப்படி இல்லைன்னா நீங்கள் டேரெக்டாக கொண்டு போய் கொடுக்கணும்னாலும் கொடுக்கலாம் இந்த அட்ரஸ்க்கு. இப்போ வந்து இதில் வந்து என்னென்ன வேகன்சிக்கு வந்து ஆளுங்க ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இது வந்து ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்திருக்கு. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கான டேட் வந்து டிசம்பர் மாதம் 20ஆம் நம்ம அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும், சாயந்தரம் 5 மணிக்குள்ளே. இதில் வந்து ஃபஸ்ட்டு என்ன போஸ்ட்டுக்கு எடுக்காங்கன்னா ஆயுஷ் மெடிக்கல் ஆஃபீஸர், அதாவது சித்தாவில். இதுக்கு வந்து ஒரே ஒரு வேகன்சி தான் இருக்குது. இதுக்கான குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் மினிமம் வந்து நீங்கள் பேச்சுலர்ஸ் டிகிரியின் பிஎஸ்எம்எஸ் வந்து முடிச்சிருக்கணும். அது போக உங்களோட வயசு வந்து 59 வயசுக்கு கம்மியாக இருக்கணும். இதுக்கான சேலரியை பொறுத்த வரைக்கும் 34,000 கொடுக்காங்க. அதுக்கப்புறம் மல்டி பர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர், இதாவது சித்தாவுக்கு கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து 2 வேகன்சி இருக்குது. இதுக்கு வந்து மினிமம் வந்து நீங்கள் 8th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். உங்களுக்கு வந்து தமிழ் வந்து எழுத படிக்க தெரிஞ்சாலே போதும். வயசு வந்து 35 வயசுக்குள்ளே இருக்கணும். இதுக்கான சேலரி வந்து ஒரு நாளைக்கு வந்து 300 ரூபாங்கிற மாதிரி கொடுக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ப்ரோக்ராம் கம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டன்ட், இதுக்கு வந்து ஒரே ஒரு வேகன்சி தான் இருக்குது. இதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா கிராஜுவேட் வந்து முடிச்சிருக்கணும். அது போக எம்எஸ் ஆஃபீஸ் வந்து நீங்கள் வந்து முடிச்சுன்னு சொல்கிறாங்க. அது வித் 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸோடு முடிச்சுன்னு சொல்கிறாங்க. இதுக்கான ஏஜ் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் மினிமம் வந்து உங்களுக்கு வந்து 45 வயசுக்குள்ளே இருக்கணும். சேலரி வந்து 12,000 சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து மிட் லெவல் ஹெல்த் ஃபேர் ப்ரொவைடர்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து டிப்ளமோ இன் ஜிஎன்எம் ஆர் பிஎஸ்சி நர்சிங் வந்து முடிச்சுன்னு சொல்கிறாங்க. அது கவர்மெண்ட் அப்ரூவ்டு ப்ரைவேட் நர்சிங் காலேஜஸில் முடிச்சுன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 35 வயசுக்கு கீழே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சேலரி பொறுத்த வரைக்கும் 18,000 சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து மல்டி பர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர் மெயில் கேட்டிருக்காங்க. இது வந்து ஒன்று தான் கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து 12th வந்து நீங்கள் வந்து பயாலஜி ஆர் பாட்னி அண்ட் ஜுவாலஜி வந்து நிச்சயமாக படிச்சிருக்கணும். அது போக நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து தமிழ் லாங்குவேஜ் வந்து சப்ஜெக்டை வந்து 10th வந்து வச்சு படிச்சுன்னு சொல்லியிருக்காங்க. அது போக கண்டிப்பாக உங்களுக்கு 2 வருஷம் வந்து மல்டி பர்பஸ் ஹெல்த் ஒர்க்கராக உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அதாவது மல்டி பர்பஸ் ஹெல்த் ஒர்க்கராகவோ இல்லைனா ஹெல்த் இன்ஸ்பெக்டராகவோ இல்லை சானிட்டரி இன்ஸ்பெக்டராகவோ இந்த மாதிரி உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 35 வயசு கீழே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சேலரி வந்து 14,000 வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து டென்டல் சர்ஜன் சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து நீங்கள் வந்து பிடிஎஸ், அதாவது பேச்சுலர் ஆஃப் டென்டல் சர்ஜன் வந்து முடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. உங்களோட ஏஜ் வந்து 35 வயசு கீழே இருக்கணும். சேலரி வந்து 35,000 சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ரேடியோகிராஃபர் சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து நீங்கள் வந்து +2 வித் டிப்ளமோ இன் ரேடியோ டயக்னோசிஸ் முடிச்சுன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைனா டிப்ளமோ இன் ரேடியோ தெரப்பி வந்து முடிச்சுன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான சேலரி வந்து 35,000, இதுக்கான ஏஜ் வந்து 35 வயசுக்குள்ளே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சேலரி வந்து 10,000 சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஆப்டோமெட்ரிஸ்ட், அதாவது டிஇஐசி வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து ஒரே ஒரு வேகன்சி தான். இதுக்கு வந்து நீங்கள் வந்து பேச்சுலர் இன் ஆப்டோமெட்ரி அப்படி இல்லைனா மாஸ்டர் இன் ஆப்டோமெட்ரி முடிச்சிருக்கணும். இதுக்கான ஏஜ் லிமிட் வந்து 35 வயசுக்குள்ளே இருக்கணும். சேலரி வந்து 9,500 சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ட்ராமா கேர் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து ஒரே ஒரு வேகன்சி தான். இதுக்கு வந்து நீங்கள் வந்து 8th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். உங்களுக்கு வந்து தமிழில் வந்து எழுத படிக்க தெரிஞ்சாலே போதும். வயசு வந்து 35 வயசுக்குள்ளே இருந்தாலே போதும். சேலரி வந்து 8,500 சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து லேபர் எம்எம்யூ டிரைவர் கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து ஒரே ஒரு வேகன்சி தான். இதுக்கு வந்து 10th படிச்சுன்னு சொல்லியிருக்காங்க. அது போக லைட் அண்ட் ஹெவி டிரான்ஸ்போர்ட்டான லைசன்ஸ் வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. வயசு வந்து 35 வயசுக்குள்ளே இருக்கணும். சேலரி வந்து 13,500 சொல்லியிருக்காங்க.
ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து ஃபில் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கான இந்த இந்த நோட்டிஃபிகேஷனையும் அப்ளிகேஷன் ஃபார்மையும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்யூ.